வணக்கம். ஜூன் 24, 2025 செவ்வாய்க்கிழமை. இந்திய பங்குச் சந்தையில இன்னைக்கு என்னென்ன முக்கிய நகர்வுகள் நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். குறிப்பா நீங்க ஒரு முதலீட்டாளரா இருந்தா இதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அப்புறம் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னால இருந்த புவிசார் அரசியல் காரணிகள் என்னன்னு அலசலாம் வாங்க. இன்னைக்கு மார்க்கெட் உண்மையிலே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. காலையில சென்செக்ஸ் முதல் முறையா 83,000 புள்ளிகளையும், நிஃப்டி 50 வந்து 25,250 புள்ளிகளையும் தாண்டி புது உச்சங்களை தொட்டுச்சு. ஆமா, அதுக்கு காரணம் அந்த ஈரான்-இஸ்ரேல் போர் நிறுத்த அறிவிப்பு. அதனால க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சது. இந்திய பொருளாதாரத்துக்கு இது ஒரு நல்ல செய்தியா பார்க்கப்பட்டது. ஆனா அந்த உற்சாகம் ரொம்ப நேரம் நீடிக்கலையே. இல்ல, மத்தியானத்துக்கு மேல போர் நிறுத்த மீறல் பத்தின செய்திகள் வர ஆரம்பிச்சதும் முதலீட்டாளர்கள் வேக வேகமா லாபத்தை பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. சோ காலையில கிடைச்ச லாபத்துல பெரும்பகுதியே சந்தை எழுந்திருச்சு. ஓ அப்படியா? ஆமா, கடைசியில பாத்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் 15.38 புள்ளிகள், அதாவது 0.19% உயர்ந்து 82,055.11லையும், என்எஸ்சி நிஃப்டி 50 72.45 புள்ளிகள், அதாவது 0.29% உயர்ந்து 25,444.35லையும் நின்னுச்சு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலக அளவுல நடக்கிற அரசியல் நிகழ்வுகளுக்கு நம்ம சந்தை எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குங்கிறது தான். முதலீட்டாளர்கள் குளோபல் நியூஸை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும்னு இது காட்டுது. சரி சரி, சந்தையோட பொதுவான நிலவரம் இது. இதுல குறிப்பிட்ட ஒரு துறை, அதாவது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், பாதுகாப்பு துறை பங்குகள் எப்படி செயல்பட்டது? ஏன்னா போர் நிறுத்தம்ங்கிற செய்தி பொதுவா அவங்களுக்கு அவ்வளோ சாதகமா இருக்காதே. நீங்க சொல்றது கரெக்ட். வழக்கத்துக்கு மாறா இந்த போர் நிறுத்த அறிவிப்பு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்தது. இதுக்கு முன்னாடி பதட்டங்கள் இருந்தப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த இந்த பங்குகள் இன்னைக்கு விற்பனை அழுத்தத்தை சந்திச்சது. ஓஹோ. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், அதாவது HAL, பாரத் டைனாமிக்ஸ், கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் மாதிரி நிறுவன பங்குகள் குறைஞ்சது. குறிப்பா சொல்லணும்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் பங்கு 8.64% சரிஞ்சது. 8% மேலையா? ஆமா. இது என்ன காட்டுதுன்னா, இந்த பதட்டங்கள் கொஞ்சம் தனியறது இந்த பங்குகளோட குறுகிய கால வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருக்கலான்னு சந்தை நினைக்குது. முதலீட்டாளர்களுக்கு இதுல ஒரு பாடம் இருக்கு. துறை சார்ந்த ரிஸ்க் இது. அதனால போர்ட்ஃபோலியோவை பல்வகைப்படுத்த வேண்டியது, அதாவது டைவர்சிஃபிகேஷன் எவ்வளவு முக்கியம்னு புரியுது. நிச்சயமா டைவர்சிஃபிகேஷன் முக்கியம்தான். சரி, இந்த சரிவுக்கு மத்தியிலையும் நல்லா செயல்பட்ட ஒரு பங்கு இருக்கு, அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், APSEZ. இந்த ஏற்ற இறக்கமான மார்க்கெட்லயும் 2.89% உயர்ந்து 1,394 ரூபாயில முடிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முக்கியமான காரணம் இஸ்ரேலோட ஹைஃபா துறைமுகம் இருக்கு இல்லையா, அதுல APSEZக்கு பெரும்பான்மையான பங்கு இருக்கு. ஓ அப்படியா? சரி. அந்த ஈரான்-இஸ்ரேல் போர் நிறுத்த அறிவிப்பு வந்ததும் ஹைஃபா துறைமுகத்தோட செயல்பாடுகள், அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற அதானி போர்ட்ஸோட சொத்துக்கள் மேல இருந்த ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க், அதாவது புவிசார் அரசியல் ஆபத்து குறைதுன்னு முதலீட்டாளர்கள் நம்புனாங்க. அதனால பங்குகள் வாங்கினாங்க, விலை ஏறிச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோணம். ஆமா, இந்த புவிசார் அரசியல் சூழல் மாறும்போது ஒரு குறிப்பிட்ட சொத்து மேல இருக்கிற ரிஸ்க மார்க்கெட் எவ்வளவு வேகமா ரீவேல்யூவேட் பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இதுல முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, வெளிநாட்டுல சொத்துக்கள் வச்சிருக்கிற நிறுவனங்கள்ல முதலீடு செய்யும்போது இந்த மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்கையும் கண்டிப்பா கணக்குல எடுத்துக்கணும். புரியுது. அப்போ வெளிநாட்டு தொடர்புகளும் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து இன்னொரு கெய்னர் வோடஃபோன் ஐடியா, டெலிகாம் செக்டார்ல. இது 4.89% ஏறி இருக்கு. கடன் பிரச்சனையில இருக்கிற இந்த கம்பெனிக்கு என்ன நல்ல செய்தி வந்துச்சு? இதுக்கு காரணம் கடன் சுமையில தவிக்கிற இந்த நிறுவனத்துக்கு அரசாங்கம் ஒரு புதிய நிவாரண தொகுப்பு கொடுக்கறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதா வந்த செய்திதான். ஓ, அரசாங்க உதவி. ஆமா, அதாவது அந்த AGR நிலுவைத் தொகை இருக்குல்ல, அதை திருப்பி செலுத்துற காலத்தை நீட்டிக்கிறது, வட்டி விகிதத்தை மாற்றி அமைக்கிறது, இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு நிதி நெருக்கடியில் இருக்கிற நிறுவனத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கலாங்கிற ஒரு சின்ன அறிகுறி வந்தாலே அது பங்கு விலைக்கு ரொம்ப பாசிட்டிவா அமையுது. கண்டிப்பா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டெலிகாம் மாதிரி ரொம்ப ரெகுலேட்டட் துறைகள்ல அரசாங்கத்தோட கொள்கைகளும் விதிமுறை மாற்றங்களும் முதலீடுகள் மேல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான். ரொம்ப சரி. சரி, ஏற்றம் பார்த்தாச்சு. இப்போ மறுபக்கம் சில பங்குகள் சரிவையும் சந்திச்சிருக்கு.
கேபிஐடி டெக்னாலஜிஸ் பங்குதாரர்களுக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டமான நாள் போல. ஐடி நிறுவனமான இதோட பங்கு 6.14% சரிஞ்சு 1305 ரூபாயில முடிஞ்சிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 100 இண்டெக்ஸ்ல இதுதான் அதிகம் சரிஞ்ச பங்குன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? ஆமா, இதுக்கு காரணம் அந்த நிறுவனம் வெளியிட்ட ஒரு இடைக்கால வணிக அறிக்கை தான். அந்த ரிப்போர்ட்ல வணிக சூழல் கொஞ்சம் நிச்சயமற்றதா இருக்கு, புவிசார் அரசியல் கவலைகள் அதிகரிக்குது, அப்புறம் கட்டண சூழல்ல ஒரு தெளிவில்லைன்னு கொஞ்சம் எச்சரிக்கையா சொல்லியிருந்தாங்க. ஓ, மேனேஜ்மெண்ட்டே அப்படி சொல்லியிருக்காங்களா? ஆனா இந்த மாதிரி எச்சரிக்கையான கருத்துக்கள் வந்ததும் முதலீட்டாளர்கள் கொஞ்சம் பயந்து போய் பங்குகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன காட்டுதுன்னா, நிர்வாகத்தோட வழிகாட்டுதல், அதாவது மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் எவ்வளவு முக்கியம், அப்புறம் பிசினஸ் வேகம் குறையிற மாதிரி சின்ன அறிகுறி வந்தா கூட ஐடி பங்குகள் எவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுங்கிறது தான். நிச்சயமா. முதலீட்டாளர்கள் நிறுவனத்தோட கைடன்ஸையும் அந்த துறை சார்ந்த சவால்களையும் தொடர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆக நிர்வாகத்தோட ஒரு சின்ன அறிக்கை கூட எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தெரியுது. நிச்சயமா கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, மொத்தத்துல பார்த்தா புவிசார் அரசியல் செய்திகளால ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒரு நாள் இதுன்னு சொல்லலாம். காளைகளும் கரடிகளும் விடாம போராடின ஒரு நாள். இன்னைக்கு நாம பார்த்தது செய்திகள் சில சமயம் வெறும் வதந்திகள் கூட எவ்வளோ வேகமா சந்தையையும் குறிப்பிட்ட பங்குகளையும் மாத்துதுன்னு. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத விட இந்த மாதிரி நாட்கள்ல உங்க முதலீட்டு முடிவுகளை உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தாம எப்படி நிதானமா முடிவெடுக்கிறீங்கிறது தான் நீண்ட கால வெற்றிக்கு முக்கியம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.